நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க தக்காளிக்கு பந்தல் எப்படி அமைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் வாங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடி. இது வந்து முன்னால் செடி வளர்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி பந்தல் கட்ட ஆரம்பித்தாச்சு. கட்டினதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ வீட்டில் பார்த்தீங்க, இந்த கம்பு மூங்கில் கம்பு. இது நம்ம கோயிலில் உள்ள சப்பரத்துக்கெலாம் கட்டுவாங்க. அந்த கம்பு கீழே கிடந்துச்சு, ரோட்டில் கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஒரு புரை கட்டுக்கம்பு வாங்கிட்டு வந்து அது சினுக்குழி வச்சு ஓட்டை போட்டு, ஓட்டையும் அது ஈஸியாக போட முடியல. அதுக்கப்புறம் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம கேபிள் டிவி கடையில் போனோம். அங்கே கேபிள் நிறைய கீழே கிடந்துச்சு. வெளியே கிடந்துச்சுன்னா கேட்டோம், இந்த கேபிள் வேஸ்ட்டு வேணுமா அப்படின்ட்டு. இல்லை எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. அந்த கேபிளை வச்சு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி அதை வச்சு கட்டினா, ஏன்னா எதுக்கு இந்த கேபிள் வச்சு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி இலை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு காற்றடிச்சா கொஞ்சம் இலையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் பெண்டாகி கொடுத்துக்கிடும். அதுக்காக தான். இப்போ செடி வளர்ந்ததுக்கப்புறமா தான் அழகாக இருக்கும். நம்ம விளந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான். நமக்கு செடியை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். இல்லாட்டினா செடி வந்து காற்றடிக்கும் போது வளைஞ்சிருது, நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், ஜம்முன்னு இருக்கா. இந்த மாதிரி எல்லா தக்காளிக்கும் செடிக்கும் இந்த மாதிரி பந்தல் கட்ட போகிறோம். நல்லாயிருக்கும்.